வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அப்படி இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வார புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகள்லேருந்து சில ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நெருங்கிய பங்குகளை உங்களோட முதல்ல பகிர்ந்துட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் ரொம்ப பெருசாக குறிப்பாக சொல்லணும்னா ஜேகே டயர்ஸ் இது முதல் லெவலில் போய் டச் பண்ணியிருக்கு. 490, அதாவது 439க்கு மேலே நம்ம கொடுத்துருந்த அந்த லெவல்ஸில் 490ன்ற முதல் லெவல் போய் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 556, 641 இதில் முக்கிய வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள். ஏற்றம்ங்கிறது எந்த இடத்துல வேணாலும் தடையாகலாம். இந்த இடத்துல தடையாகலாம், இல்லை அடுத்த லெவல்ஸில் தடையாகலாம், இல்லை அதுக்கு அடுத்த லெவல்ஸ் வரைக்கும் போய் கூட தடையாகலாம். ஆனால் அதை நம்ம சரியாக கணிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா, ரொம்ப தடையாகி நிற்கிது அப்படின்னா நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஒருவேளை திரும்பி கீழே வர மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்தால் டக்குன்னு நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணி கவனத்தோடு நம்மளுடைய ப்ராஃபிட் எடுத்துக்கிறதுக்கு தயாராக எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெருங்கி வரும்போது நீங்கள் கவனிக்கலைனாலும் எனக்கு கண்ணில் பட்ட சில ஸ்டாக்ஸுகளை உங்களுக்கு முதல்ல சொல்லிவிட்டு அதன் பிறகு நான் கொண்டு போகிறேன். அதே மாதிரி குறிப்பாக சில பேர் எங்கிட்ட கேட்குறீங்க, இந்த ஸ்டாக்குகள் பேரை போட்டு இதை பற்றி சொல்லுங்கன்னு. தெளிவான பெயர்களை கொஞ்சம் குறிப்பிட்டு எனக்கு சொல்லணும். ஏன்னா சில நேரம் அவங்க போடுற பேர்கள் எனக்கு இந்த பர்டிகுலர் சார்ட்டில் எனக்கு தெரியல அப்படின்னா, வரலை அப்படின்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களே கூட போய் பார்க்கலாம், ட்ரேடிங் வியூவில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி சிம்பிளோ அல்லது அந்த கம்பெனியினுடைய நேமையோ தெளிவாக கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அப்போ தான் நான் அதற்கான ரீப்ளைவை தெளிவாக கொடுக்க முடியும். அதே சமயத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் என்னால் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலான்னு கேட்டால் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த லெவலில் என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குது, மேலே என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வாங்கியிருக்கிற லெவல்ஸ் எனக்கு தெரியாது. நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்களா, என்ட்ரு ஆகலையா, இல்லை இனிமேல் என்ட்ரு ஆக போகிறீங்களா, இல்லை ரொம்ப தூரத்தில் இதுக்கு முன்னாடியே என்ட்ரு ஆகிட்டு ரொம்ப கீழே வந்த பிறகு கேட்குறீங்களா, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம அந்த அளவுக்குலாம் சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு முடியாது. ஸோ என்னால் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு இதில் எப்படி நம்ம கொடுத்துருக்குறோமோ அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி இறங்கி வரும்போது அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய குணத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் முடிவு எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். இந்த வாரத்துக்கான முதல் பங்கு JWL, ஜூபிட்டர் வேகன் லிமிடெட். 160 கிட்ட கடந்த 2 வாரமாகவே தாண்டாமல் அந்த இடத்துல தடைபட்டு நிற்கிது. அந்தந்த லெவல் வரும்போதெல்லாம் இது ஸ்லோவாக நின்று போகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் இது வேகம் எடுத்து மேலே போனதையும் நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இதனுடைய உச்சம்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 750 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இறங்கி இப்போ 260 இருக்குது. கால் வாசிக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த சில வாரங்களாகவே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ரொம்ப அது என்ன சொல்கிறது, சொல்ல முடியாத அளவுக்கு வேகமாக தட்டி கொண்டு கீழே நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த வாரம் இது ஒரு பேஸ் பிளேஸில் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சம் 274ன்னு வச்சுங்க, 273.40 274க்கு மேலே வரக்கூடிய வாரங்கள் தாண்டி க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா மீண்டும் மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் ஜூபிட்டர் வேகனில் கிடைக்கலாம். ஒருவேளை நம்ம என்ட்ராயிட்டால் கூட 260 கீழே போச்சு அப்படின்னா கவனத்தோடு நீங்கள் வெளியே வந்துடுறது உங்களுடைய பொறுப்பு. ஸோ இதுதான் 260 தான் சப்போர்ட். அதை பேஸை உடச்சிருச்சுன்னா ரொம்ப வீக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரு பேஸ் சப்போர்ட்டில் ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அதற்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸை நம்ம வச்சுக்கிட்டு முயற்சி எடுக்கலாம். அந்த வகையில் இதனுடைய முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் பார்க்குறது 304. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 333. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 357. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 381 அப்படிங்கிற 4 லெவல்கள் இதற்கு அடுத்தடுத்த வகையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். 274க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வரக்கூடிய வாரம் ஜூபிட்டர் வேகனில் கிடச்சிது அப்படின்னா நம்ம அதில் மேலே போகலாம். என்ன ஒரு 10 ரூபா வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது போகுதா மேலே, அடுத்து ஒரு பையிங் ப்ரெஷர்ன்றது இதில் கிடைக்குதா அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி பார்த்து அதன் பிறகு என்ட்ரி கொடுக்கறது நல்லது. ஏன்னா அப்போ தான் நமக்கும் ஒரு நல்ல லெவலில் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சி நம்ம வாங்கி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் கொடுக்கலாம். யார் கண்டா இதையும் தாண்டி கூட இது மேலே பழைய லெவலுக்கு போகிறது கூட வாய்ப்புகளாக எடுத்துக்கலாம்.
ஆனால் உடச்சி கீழே போயிடுச்சு அப்படின்னா பேசாமல் விட்டுட்டு அடுத்து எங்கே போய் சப்போர்ட் எடுக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அது 20 120 இருக்கலாம், 80 கூட இருக்கலாம். அதனால் அவ்வளோ தூரம்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பொசிஷன்ஸை நம்ம பார்க்கக்கூடாது. இங்கேருந்து திரும்பிச்சுன்னா மட்டும் நம்ம கரெக்டாக இதனுடைய லெவலை பேஸ் பண்ணி நம்ம மேலே போகும்போது பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய ரிஸ்கில் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவு உங்களுடைய முடிவும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு செல்லுங்கள். அடுத்த ஸ்டாக் ரயில்டெல் 333 ரூபா 30 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா இந்த 326க்கும் 397க்கும் நடுவில் தான் நின்றுட்டுருக்கு. அடிக்கடி அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புறதை பார்க்குறோம். அதையும் உடைச்சா 260 வரைக்கும் போயிடலாம். ஸோ இப்போ இந்த வாரம் அப்படி உடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி க்ளோசிங் வைக்கும்போது நமக்கு இருக்கும். அப்படி வாய்ப்புகள் கொடுத்து மறுபடியும் திரும்பிச்சு அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ரயில்வே ஸ்டாக்ஸுகள் அப்படி ஒரு பெண்ட் எடுத்து திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சந்தர்ப்பம் கொடுத்து திரும்பி மேலே போச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 397ங்கிறத முதல் லெவலாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 440 80 ரெண்டாவது லெவலாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 480 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாகவும் ரயில்டெல்லை பொறுத்தளவில் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கீழே 326 கீழே க்ளோசிங் வந்துட்டால் நமக்கு அடுத்த வாய்ப்பாக நமக்கு இருக்கிற இடம் 260. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரியாக கீழே வந்து க்ளோசிங் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி இல்லை பாதியிலே அப்படி திரும்பிச்சினாலும் 326க்கு மேலே மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இருந்துச்சுன்னா மட்டும் என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பந்தன் பேங்க் 150 ரூபாயில் க்ளோசிங். 135 கிட்ட வரும்போதெல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பினதான் நீங்கள் கிட்டத்தில் பார்க்கும்போது தெரியும். ஸோ 150 திரும்பியிருக்காங்க. போன வாரமே ஒரு நல்ல திருப்பம். பட் இருந்தாலும் இந்த வாரம் ஒரு சின்ன தேக்கம் இருக்குது. இந்த வாரத்தினுடைய உச்சத்தையும் தாண்டி க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு மீண்டும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிடும். அப்படி செல்லும்போது முதல் லெவலாக 381 அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 214 அப்படிங்கிறது செகண்ட் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 266ங்கிறது மூன்றாவது லெவலாக நமக்கு இந்த பர்டிகுலர் பேங்க் ஸ்டாக்கை பொறுத்தளவு நமக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 லெவலும் நமக்கு வந்து அடுத்தடுத்து கிடைக்கிறதுக்கான ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் எடுத்து 181 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல தான் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இதை உடச்சிச்சு 135 கீழே க்ளோசிங் போயிட்டால் நம்ம விட்டுறணும். அப்படி இல்லாமல் மறுபடியும் இது 150க்கு மேலே இருக்கிறதுனால ஒரு 5 ரூபா 6 ரூபா மேலே போயிடுச்சு. இந்த வாரத்தினுடைய உச்சம் என்ன இருக்கோ அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் போகும்போது நம்ம ஒரு முயற்சி எடுத்து 135 கீழே ஒரு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி நம்ம பார்க்கலாம். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு செல்லுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐஆர்எஃப்சி 113 ரூபா 98 காசு. 109 ரூபான்ற அந்த லெவலில் வந்து மீண்டும் வந்து ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இந்த லெவலில் வந்து க்ளோசிங் கொடுத்து மறுபடியும் ஒரு பவுன்ஸிங் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சங்களை தாண்டி மேலே செல்லக்கூடிய ஸ்ட்ராங்காக செல்லக்கூடிய வாய்ப்பை எடுத்துச்சுன்னா இந்த 109 கீழே ஒரு தடுப்பாக வச்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது முதல் லெவலாக 138 அப்படிங்கிறது வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 155 அப்படிங்கிறது ரெண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 169ன்றது மூன்றாவது லெவலாக நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். எக்காரணம் கொண்டும் 109 கீழே போகும்போது கவனம் இல்லாமல் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் இறக்கம் ஜாஸ்தியாகவே நமக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம ஒரு பாட்டம் ஃபிஷிங் தான் இப்போ ட்ரை பண்ணுறோம். முன்னெல்லாம் பிரேக் அவுட்டை உடைக்கிற நிலமையில தான் இப்போ பிடிச்சோம். இப்போ இந்த கிட்டத்தட்ட சில வாரங்களாக இறங்கி வந்ததுனால மார்க்கெட்டு இப்போ பாட்டம் அவுட் ஆகியிருக்கக்கூடிய ஸ்டாக்குகளாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை இந்த பாட்டமையும் உடைக்கிற நிலைமை வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து இது திரும்பிச்சு அப்படின்னா 138 155 169லாம் இதற்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு செல்லுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் ஐஎஃப்சிஐ லிமிடெட் 47 ரூபா 92 காசில் முடிச்சிருக்காங்க. இதுவும் அதே குத்து தான். 48 ரூபாய்க்கு வரும்போதெல்லாம் எப்படி ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் உடச்சா 38க்கு போயிடும். அடுத்து ஒரு 10 ரூபா கீழே போயிடும். 38யும் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா ரொம்ப வீக்காகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு கீழே கேப் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் எந்த ஸ்டாக்குமே நீங்கள் வச்சுக்காதீங்க. நான் சொன்ன பிறகு கூட
நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தா கூட நீங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் க்ரீன் லைனாகவும் சப்போர்ட் எல்லாம் ரெட் லைனாகவும் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா அந்த சப்போர்ட்டு கீழே வந்தால் ரொம்ப பாட்டமாக கீழே எங்கேயுமே சப்போர்ட் இல்லாதது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்போது ஸோ அது பெரிய வீக்னஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மேலே எந்த விதமான ஒரு கேப்பும் இல்லாமல் கிராஃபில் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அதாவது ஹிஸ்டாரிக்கல் டாப் அது கடக்கும்போது நமக்கு புதிய உச்சங்களை நோக்கி போகும்போது கொஞ்சம் அதிகமாகவே மேலே செல்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொடுங்க. அந்த வகையில் 48ங்கிறதே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்து 2 வாரங்களும் அதுக்கு மேலே க்ளோசிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வரக்கூடிய வாரம் ஒரு ₹50 மேலே க்ளோசிங் வச்சு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா மீண்டும் 64ன்ற லெவலுக்கு முதலாவதாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 71 அப்படிங்கிறது 2வது லெவலாகவும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 80ங்கிறது 3வது லெவலாகவும் IFCI லிமிட்டடை பொறுத்தளவில் நமக்கு கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கும் பர்டிகுலராக நம்ம ஒரு பாட்டமுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா மட்டும் இதில் பை பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்கள். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி சரியாக இருக்குன்ற மாதிரியான ஒரு திருப்திகரமான ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய ஸ்டாக் செலெக்ஷன்ஸ். ஸோ இருந்தாலும் கவனத்தோடு நீங்களும் இந்த லெவல்ஸு கீழே போயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. நான் சொன்னாரே நான் வாங்கிட்டேன் சார் கீழே போயிடுச்சா என்னாதீங்க. ஏன்னா அதற்கான வாய்ப்புகளும் நமக்கு வரலாம். இயர் எண்டுக்கு நெருக்கத்தில் இருக்கிறதுனால என்ன நியூஸுக்கு எப்படி ஆடும் ரியாக்ஷன் தெரியாது. அதே மாதிரி 3வது காலாண்டு முடிவுகள் வரக்கூடிய ஜனவரி மாதத்துலேருந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் சில பங்குகளினுடைய ஏற்ற இறக்கங்கள் நமக்கு நெருக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொடுங்க. ஸோ முயற்சி எடுக்கணும். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி எடுக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலன்றதுனால தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்களை நான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ வரக்கூடிய வாரம் நமக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டை கொடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வீடியோ எனக்கு இடையிலேயே சந்தர்ப்பம் கிடைத்ததுன்னா மீண்டும் விரைவாகவே உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.